அடுத்து சொல்லுவார், அடுக்கி வரினும் அடுக்கடுக்கா துன்பம் வந்தாலும் அழிவிலான் அப்படின்னு சிரிக்கிறான் பாரு. உற்ற இடுக்கண் இடுக்கட்படும். அந்த அவன் தான் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குறவன். துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குறவன் அவன் தான். துன்பமே ஐயோ இவன்கிட்ட நம்ம பாடாப்படுறவேன்னு போயிருப்பான். ஐயா இதெல்லாம் அந்த 10 குறளை எங்கள் அப்பாலாம் படித்து ஒரு கண் பார்வை இல்லாத கவனகர அரங்கேறி அரசவை கலைஞராக எம்ஜிஆர் அவரை உயர்த்தினார். காரணம் என்னென்னா, அந்த துன்பம் கண்டு துவளாமை ஞாபகம் வச்சுக்கு. ஐயா நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், எதுக்கும் அசர மாட்டேன். அதை விட ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடனே கண்ணை மேலே தூக்கிட்டு அந்த சாம விமுத்திரை தூக்கிட்டு நாக்கை கேசரியில் மடிச்சுட்டு அம்மையப்பா எம்பெருமானே கூப்பிடணும். இது உச்சியிலேருந்து போகுது இல்லையா, இந்த ஒளிப்பாலம், பொன் ஒளிப்பாலம், பொற்கொடி ஹேமலதா சொன்ன